சுரேஷ் கோபி வந்துட்டார், சுரேஷ் கோபி வந்துட்டாருன்னு இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பொய்லிக்ஸ் நீங்கள் கத்துனீங்க. சுரேஷ் கோபி வந்துட்டாருன்னா சுரேஷ் கோபி வந்த உடனே தூக்கி கொடுத்துட்டாங்களா எம்பி பதவியேன்னு நீங்கள் போய் வரலாறு பார்க்கணும். டெபாசிட் காலியாகி கேவலமாக தோற்று 3 எலெக்ஷனில் தோற்றவர். அதுக்கப்புறமா தொடர்ந்து உள்ளே இருந்தார். பொதுவாக ஒரு ஆட்சியில் இருக்கும்போது அதிருப்திகள் வரும் ஆளுங்கட்சி மேலே. கேரளா வரலாறை படைக்குது. எப்படின்னா, தொடர்ந்து 2 வருஷம் கம்யூனிஸ்ட் அங்கே ஆட்சி செஞ்சதே கிடையாது. முறையாக இப்போ நடந்த எலெக்ஷனில் 2வது முறையும் வெற்றியாகுது. அதில் மறுபடியும் எம்பி எலெக்ஷன் வரும்போது, அப்போனா அது அப்போ அந்த எம்பி எலெக்ஷன் வரும்போது அவங்க வந்து பார்க்குறாங்க, கொஞ்சம் கோபம் அதெல்லாம் வருது. பினராயி விஜயன் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வருது, எல்லாமே வருது, அதெல்லாம் பார்க்குறாங்க. காங்கிரஸில் ஒரு முக்கியமான பெருந்தலை தவறிடுறார். அப்போ தேர்வு செய்யும் போது ஒரு அறியப்பட்ட முகமாக தான் சுரேஷ் கோபியை தேர்வு செய்கிறாங்க. மற்றபடி நடிகர்லாம் கிடையாது. இப்போ அதே நடிகர் என்ன செய்கிறாரு, அரசியலுக்கு வந்துட்டு என்னால் சம்பாதிக்க முடியலை, புத்தியை காமிச்சிட்டாங்களே, சம்பாதிக்க முடியலை, நான் திரும்ப சினிமாவுக்கே போகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கணும். சுரேஷ் கோபி யார், எப்படி வந்தாருன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. அதனால வந்து கேரளாவோட தன்மையே வேறு. கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் வருதுன்னு தயவு செய்து இனிமேல் சொன்னீங்கன்னா, அங்கே மம்முக்கான்னு ஒருத்தர் இருக்கார், மோகன்லால்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேருக்கும் பெரிய ஃபேன் பேஸே இருக்குது.